ஹாய் கைஸ், ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கை கால்லாம் நல்லா வலிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு சூப்பரான வியூங்க. கொஞ்சம் வர்றதுக்கு சிரமமாக இருந்துக்கேன், ஆனால் நல்ல ஒர்த்து. ஒன் டே ட்ரிப்லாம் தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒன் டே ட்ரிப்புங்கிறாங்க. அதுங்க கொல்லிமலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா ஒர்த்து. நம்ம திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஒன் டே ஆகாது. கண்டிப்பாக ரூம் பிடிக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒன் டே ஆயிடுதுங்க. அரை நாள் ஆயிடுது. எங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியமாக கரெக்டாக 6 பேர் காலி பண்ணேன். பேசிட்டு போகா இதுதான் ஆகாய கங்கை. நேராக வந்துட்டு ஆகாய கங்கை போவோம். அங்கே பாருங்கள், ஃபால்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்தால் கிடையாது, கொல்லிமலைக்கு இது வரைக்கும் கொல்லிமலையில் இது ஒன்று தான் வந்து உருப்படியாக தண்ணி ஒன்று இடி மாதிரி விழும் போலைங்க. நம்ம குற்றாலம் சைடு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடியிலேருந்து 40-45 அடி வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதுக்கு ஆகாய கங்கைன்னு பேர் வச்சதுக்கு அளவுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து குளிக்கிறோம். அதுதான் நல்லா ஆகாய கங்கை. நேரம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்ப்போம். ஏமா பொண்ணு போங்க முன்னாடி புரிஞ்சா அப்படியே ஒரு ஆடி சகன கைஸ். இப்போது பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கிட்ட பக்கம் வந்துட்டோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து கொட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் இதுக்கு பேர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு வச்சாங்கன்னா, கீழே இருந்து மேலே பார்க்கும்போது நமக்கு வானத்தோடு சேர்ந்து வராப்பில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹரி டேய் முபாஸ் stop the music. ஹலோ காய்ஸ், ஹாய். இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. நல்ல சூப்பரான ஒரு கிளீனுங்க, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஒரு ஐஸ்தட்டிக் சரியான கூலிங்க, நம்ம கூலிங், நல்ல கூலிங், நல்ல சாரல பார்த்தீங்கன்னா இருந்து விழுற. நம்ம நேராக போய் தண்ணி விழுறதுலேருந்தே நம்ம நின்னோங்க, நிக்க முடியலைங்க. நல்ல ஒரு ஓவரான ஒரு இதை ஊட்டிட்டு குத்துற அளவுக்கு இருக்குதுங்க. அருமையா இருக்குங்க. தயவு செய்து கொல்லிமலை வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் விசிட்டா இங்க வந்து எங்கேயும் போவாங்க. நேரம் மார்னிங் விசிட் வந்தா நல்லா இருக்கும். மார்னிங் விசிட் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. வீக்கெண்டு ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடங்க. அப்படியே எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. நல்ல பிளேஸ், ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. நல்ல, அதாவது கொல்லிமலை ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செய்து ரூம் மட்டும் புக் பண்ணிட்டு வேறு எங்கேயும் போகாமல் நேராக 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளேயே இங்கே வர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா க்ரௌட் அதிகமாகும் போது உள்ளே போக முடியலை. முடிஞ்ச வரைக்கும் லேடிஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு போங்க. ஒரு அதே போல் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நல்ல ஒரு 2 ஆள் ஆழம் இருக்குங்க. அதனால் இந்த கைத்தை மட்டும் நல்லா பிடிச்சி போகணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்கலாம் பெரியவங்களாம் இருக்கும், அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். முடிஞ்சவங்க முன்னாடியே குளிக்கிற அளவுக்குலாம் இருக்குங்க. இப்போதான் நான் நல்லா குளிச்சுட்டு வந்தேன்.
எழுந்துட்டியா? வலிக்கிடுச்சு பாருங்க. ஐயோ முடியல, பாரி டெத் ஆயிருமாக்குது. Guys, ஆகாய நீர்வீழ்ச்சியில வெற்றிகரமா குளிச்சாச்சு. செம்ம கூலிங்க, கை காலெல்லாம் நடுங்குது. ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. கொல்லிமலையில வந்து ஒரே நல்ல பிளேஸ் இந்த ஆகாய நீர்வீழ்ச்சி தான். நல்லா இருக்கு. Look at this. Hi friends, இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அந்த ஆகாய அருவிக்கு போயிட்டு அது பக்கத்துலேயே கோயில் ஒன்று இருக்குது, சாமி கும்பிட்டு அது பக்கத்துலேயே சிற்றருவின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்துட்டுருக்கோம். இதில் என்ன அந்த ஆகாய அருவினா, மேலே சிற்றருவி இருக்கு, கீழே ஆகாய அருவி இருக்கு. மேலே இருக்கிற சிற்றருவியோட தண்ணி தான் கீழே வர ஆகாய அருவி தண்ணி. இது தெரியாம 2 நாளா சுத்திட்டு இருக்கிறோம். ஏய் அரி, இந்த சிற்றருவியோட தண்ணி தான் அந்த ஆகாய அருவியோட தண்ணி. நம்ம குளிச்சது அதுக்கு இங்கே குளிச்சுட்டு போயிருக்கேன். அது இங்கே குளிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். 1 கிலோமீட்டர் நடந்து குளிச்சு மறுபடியும் 1 கிலோமீட்டர் ஏறி இதை பாருங்க. இதான் சிற்றருவி. சிற்றருவி அவ்வளவுதான். கொல்லிமலை சிற்றருவிங்கிறது இதுதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஏறி பார்த்தா அந்த ஆகாய அருவி வந்து தெரியும்னு சொன்னாங்க. போவோம். இந்த லவ் பண்ணுற பசங்க இங்கே வரதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். அந்த போர்டை இருக்கிறத பார்த்தா தான் டென்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம். இதான் செகண்ட் இது. எல்லாம் கொஞ்சம் உங்க திருமுகத்தை காட்டுங்க. வாருங்க. இந்த லவ் பண்றவன கொன்னா கூட தப்பே இல்லை. நான் சிங்கிள்ரா. உனக்கு பதில் எவனாவது ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். இவன் தான் அந்த சந்தியா கணேஷ். ஓகே,
வெடிகுண்டு.